India's biggest gold scandal, yes, அதுவும் sovereign gold bondல 2015ல SGB RBI லான்ச் பண்றாங்க with 8 years lock-in period. இது எப்படி work ஆகும் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுல தான் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இதுவரைக்கும் RBI 146.96 டன் கோல்ட பாண்டா இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதுல இதுவரைக்கும் 6.2 டன் கோல்ட இன்வெஸ்டர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 140.78 டன் RBI கையில இருக்கு. ரீசெண்டா நடந்த பட்ஜெட்ல கோல்டுக்கான கஸ்டம் டியூட்டியை 15% ல இருந்து 6% கம்மி பண்ணாங்க. சாவரியன் கோல்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்களுக்கு இதனால 9% கிட்ட ரிட்டர்ன்ஸ்ல கம்மி ஆயிடுச்சு. இப்போ இந்த 140 டன்லயும் கவர்மெண்ட் 9% சேவ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா 12.66 டன் அதோட worth இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9241 கோடி. இது எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசு. சரி, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டா 2015ல இருந்து 2023 வரைக்கும் கஸ்டம் டியூட்டியை 10ல இருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணி எல்லாரையும் சௌரியன் கோல்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வச்சாங்க. பிகாஸ் ஜுவல்ஸ் வாங்கினா நமக்கு லாஸ் அதிகமா இருக்கும். இதுவே சௌரியன் கோல்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா டாக்ஸ் கிடையாது, பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்டே தராங்க. 2022ல இருந்து இப்போ வரைக்கும் 56 டன் கோல்ட் பாண்டா இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த பீரியட்ல தான் கஸ்டம் டியூட்டி பீக்ல இருந்துச்சு. இதை வச்சு இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணி லாஸ்ட் 6 மாசமா பாண்ட் எதுவும் இஷ்யூ பண்ணல. இன்வெஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய காசை கவர்மெண்ட் சேவ் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, தேங்காய்னா 12 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு இல்ல மார்க்கெட்ல பிரைஸ் கம்மி ஆயிடுச்சு 10 ரூபாய் தான் தர முடியும்னு சொல்ற மாதிரி கேட்டா நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மார்க்கெட்ல பிரைஸ் கம்மி பண்ணதே இவங்க தான். இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. SGB ல இன்வெஸ்ட் பண்ண உங்க ஃப்ரெண்டை மறக்காம கீழே கமெண்ட்ல டேக் பண்ணிடுங்க.